வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதைன்னு பார்த்தீங்கன்னா, "கண் சிமிட்டும் ஒன்று, மணியடிக்கும் மற்றொன்று, கண்ணீர் வடிக்கும் இன்னொன்று. அது என்ன?" கண்டிப்பா தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தாங்க சாப்பிட்டேன். 2 சப்பாத்தி, தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியலுங்க. எனக்கு எப்பயுமே வந்து இரும்பு வடச்சட்டியில தக்காளி வதக்குவோம் பார்த்தீங்களா, வதக்குனதுக்கப்புறம் வந்து கடைசியா அந்த தக்காளி தொக்கு அந்த இரும்பு வடச்சட்டியோட சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இன்னொன்று இரும்பு வடச்சட்டியில நம்ம சாப்பிட்றதுனால அந்த அயர்ன் கன்டென்ட் வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் டேரெக்ட்டா கிடைக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே ஒரு கடல உருண்டை மட்டும் சாப்பிட்டேங்க. வீட்டில் பண்ண கடல உருண்டை. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதே சப்பாத்தி தாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்தனால நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க இன்னைக்கு. அதனால வந்து நான் அதே சப்பாத்தி, கொஞ்சம் காலையில வச்ச தக்காளி தொக்கு, கொஞ்சம் குருமா, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயங்க. உண்மையிலே சப்பாத்திக்கு இந்த தக்காளி தொக்கும் தயிர் வெங்காயம் செம்ம காம்பினேஷன் ஆகுங்க. அப்படியே 2யும் லைட்டாக தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ தேவமதமாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு காஃபியோட முடிச்சிட்டேங்க. இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்.